சிம்பிளா, ஈஸியா, மொறுமொறுன்னு டைமண்ட் கட்ஸ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மைல்டு ஸ்பைசியா இருக்கும். அது மட்டும் இல்லாம குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா குடுக்கலாம். இதுக்கு முதல்ல 1 கப் மைதா இல்லன்னா கோதும மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை இல்லன்னா நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம். ஓமம், அதுக்கப்புறமா மிளகுத்தூள் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். மிளகுத்தூள் பிடிக்கலன்னா மிளகாத்தூள் போட்டுக்கங்க. நெய் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நெய் பிடிக்காதவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிட்டு நல்லா சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு செமி சாஃப்ட் டோன்னு சொல்லுவோம். அதாவது அந்த மாவு ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ஓவர் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். நம்ம பூரிக்கு மாதிரி டைட்டாக பிசைஞ்சுக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுறலாம். ஸோ இப்படி விடும்போது இன்னுமே சாஃப்ட் ஆகிடும். அதனால தான் நம்ம சாஃப்டாக வந்து மாவு பிசையக்கூடாதுன்னு சொல்கிறோம். இப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்ல ஒரு டைட்டா இருக்கு. இப்போ இத வந்து 2, 3 ஈக்குவல் பார்ட்ஸா பிரிச்சுட்டு, நல்லா தின்னா மட்டும் நம்ம தேய்ச்சு எடுத்துக்கணும். இது திக்கா இருக்கக்கூடாது. திக்கா இருந்தது அப்படின்னா, நமக் பரா மாதிரி ஆயிடும். டைமண்ட் கட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தின்னா இருக்கும். நல்ல முறுமுறுன்னு இருக்கும். டீ, காஃபிக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கும். இன்கேஸ் நீங்க வெரைட்டி ரைஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது கூட எடுத்துக்கலாம். நல்லாவே இருக்கும். இதுல நான் மசாலா வந்து குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது மிளகுத்தூள் மட்டும்தான். நீங்க மிளகாய் தூள், கரம் மசாலா, கசூரி மேத்தி எது வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஈவன் கறிவேப்பிலை, ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட நீங்க போட்டு பண்ணலாம். நல்லாவே இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க கோதுமையும், பாசி பருப்பையும் வச்சு கூட பண்ணலாம். பாசி பருப்பு ஊற வச்சு அரைச்சுட்டு, கோதுமையில மிக்ஸ் பண்ணி இது மாதிரி பண்ணலாம். ஸோ கூடிய சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன். இது வந்து மில்லட்ஸ்லயும் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். ரைஸ் ஃப்ளார்ல பெர்ஃபெக்ட்டா வரும். அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி மாவுக்கெல்லாம் நம்ம சுடு தண்ணி ஊத்தணும். அதாவது நல்லா ஹாட் வாட்டர் ஊத்துனீங்க அப்படின்னா, இதே மாதிரி வந்துரும். ஸோ யூசுவலா இது வந்து இப்படிதான் கடையில கிடைக்கும். ஸோ மைதா, மிளகுத்தூள், ஓமம் வச்சு நீங்க ஜீரகம், எள்ளு கூட போட்டுக்கலாம். இப்ப நல்லா மாவு தூவி தின்னா தேய்ச்சுட்டு நம்ம டைமண்டா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இத எடுத்து வச்சுட்டு தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். நீங்க கத்தியிலயும் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு பீஸா கட்டர் இருந்துச்சு அப்படின்னா, இதுல கூட பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வரி வரியா ஒண்ணு இருக்கும் ரோலர். அதுல போட்டீங்க அப்படின்னா டிசைனா வரும். ஸோ இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சூடான எண்ணெயில தான் போட்டு ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேம்ல நீங்க வைக்கக்கூடாது. நமக் பராக் மட்டும் தான் நம்ம லோ ஃப்ளேம் வச்சு ஃப்ரை பண்ணுவோம். இது வந்து நல்ல சூடான எண்ணெயில போட்டு ஃப்ரை பண்ணலாம். ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகி வந்துரும். நம்ம எந்த அளவுக்கு சூடா வச்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு வந்து இது நல்லா உப்பி வரும். இன்கேஸ் ரொம்ப ஹை ஹீட்ல இருந்து ப்ரௌன் ஆகுற மாதிரி இருந்ததுன்னா, கொஞ்சம் ரெட்யூஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க பண்ணி பாருங்க. நம்ம ஹை ஃப்ளேம்ல வைக்கும்போது ஆயிலே அப்சர்வ் பண்ணாது. ஸோ பாருங்க நல்லா கிறிஸ்பியா வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர்ல போட்டுட்டு, ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதுலயே வந்து கலர் வேணும் அப்படின்னா, நீங்க நேச்சுரல் கலர் பாலக்கீரை, பீட்ரூட், கேரட், தக்காளி எந்த ஃப்ளேவர் வேணாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்க ஆயில் எல்லாம் எதுவுமே அப்சர்வ் பண்ணல நமக்கு. இதே மாதிரி நம்ம 2வது பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ முதல்ல போட்ட உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. போட்ட உடனே வந்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது உடைய ஆரம்பிக்கும். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸா வந்து நீங்க வச்சுக்கங்க. போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நீங்க அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா அது நல்லா செட் ஆகும் ஆயில்ல. அதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஃப்ரை பண்றது பிடிக்கலன்னா 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு ஏர் ஃப்ரையர் இருக்கு. அப்படி இல்ல அப்படின்னா அவன்ல பண்ணலாம். அவன்லலாம் பண்ணும்போது நீங்க நல்லா தின்னா தேய்ச்சுக்கங்க. நான் கூடிய சீக்கிரம் அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா நீங்க உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்கு. அதுலயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா,
2000 ரெசிபீஸ் இருக்குது. 15 இயர்ஸ்க்கு மேலே ரன் பண்ணிகிட்ருக்கோம். சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிகிட்ருக்கோம்.